அன்பிற்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, இந்த அற்புதமான காலையில் ஆறுதலின் வார்த்தையின் மூலமாய் திரும்ப உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். நீங்களும் இந்த வார்த்தையை நம்பிக்கையோடு கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் என்று அறிந்து ஆனந்த பரவசம் அடைகிறேன். இன்றைக்கான வார்த்தைகளை கேட்கலாம். ஏசாயா 38 அதிகாரம் அதனுடைய 5வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். நீ போய் எசேக்கியாவை நோக்கி, உன் தகப்பனாகிய தாவீதின் தேவனாய் இருக்கிற கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன். இதோ உன் நாட்களோடு 15 வருஷம் கூட்டுவேன். அவனுடைய எசேக்கியாவினுடைய கண்ணீர் என்ன, அந்த அரசனுடைய வேதனை என்ன. இவ்வளோ உத்தமமாய் வாழ்ந்தேன் நான் ஆண்டவருக்கு மகிமையாய், இவ்வளோ பக்தியாய் வாழ்ந்தேன், நேர்மையாக அரசாட்சி செய்தேன். நான் இவ்வளோ சீக்கிரத்தில் மரணம் எனக்கு வந்துவிட்டது. பிளவை என்னும் வியாதி என்னை பிடித்து மரணத்திற்கு நேராய் நடத்தி கொண்டிருக்கிறவன் புலம்பினான். மனுஷர்களை பார்த்தல்ல, பரலோகத்தின் தேவனை நோக்கி அழுதான். உமக்கு முன்பதாக நான் மன உண்மையத்துவத்தோடு வாழ்ந்தேன் அல்லவா, ஏன் இந்த நிலைமை என்றவன் அழுதான், புலம்பினான். அவன் நேர்மையும், அவன் அரசாட்சி நேர்மையும், அவனுடைய மற்ற காரியங்கள் நேர்மையும் பார்த்தார். ஐயோ, இந்த மகன் இன்னும் இருக்க வேண்டும் என்று நினைத்து 15 வருஷம் அவனுக்கு கூட்டுவதாக சொல்லி அவன் கண்ணீரை துடைக்கிறார். என் அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு உன் கண்ணீரை துடைக்கிற உன் அருகில் இருக்கிறார் ஐயா. உன் பக்கத்தில் நடந்து கொண்டு இருக்கிறார். ஒரு குறிப்பிட்ட ஊழியக்காரனை நான் அறிவேன். ஒரு மனைவியை இழந்தார், 2 பிள்ளைகளையும் பறி கொடுத்தார். ஒரு மிஷனரியாக இருந்தவர் நம்முடைய இந்தியாவின் வடப்பகுதியிலே அவர் தன் மிஷனரி ஊழியத்தை செய்ய ஆரம்பித்தார். குளிரின் நிலைமை தாங்காமல், விஷ பூச்சிகளின் நிலைமை தாங்காமல் மனைவி பிள்ளைகளையும் கொன்று போட்டு விட்டது. அவர் அழுதார். ஐயோ, நானும் செத்து போய்விடுவேன், நானும் செத்து போய்விடுவேன். ஆண்டவருக்கு உண்மையாய் வாழ்ந்து ஊழியம் செய்வதனால் நான் என்ன லாபம் கண்டேன் என்றவன் புலம்பினான். அந்த தேவனுடைய மனுஷன், என் ஜாதி ஜனத்தை விட்டேனே, சொந்த பந்தங்களை விட்டேனே, வேலை வாய்ப்புகளை விட்டு ஆண்டவருக்கு என்று வந்தேனே, ஏன் இந்த நிலைமை, ஏன் இந்த பண கஷ்டம், ஏன் இந்த கண்ணீர் என்றவர் அழுதான். ஆண்டவர் மனம் இறங்கினார். உடனே தூர தேசத்திலிருந்து ஒரு மனிதனை அனுப்பினார். அவருக்கு ஒரு ஏடு வந்தது. மிகப்பெரிய ஊழியத்தை அவர் ஸ்தாபித்தார். அதே இடத்தில் ஸ்தாபித்த அந்த மனுஷனை பல பிரான்ச்சுகளுக்கு தலைவனாக்கி பல கிளை ஊழியங்களை ஆரம்பித்து கொடுத்து நம்பர் 1 தேவனுடைய மனுஷனாய் தேவன் அவனை மாற்றி வைத்தார். அவன் கண்ணீரை துடைத்திருக்கிறார். அன்புக்குரியவர்களே, அவர் ஒருவன் கண்ணீரை துடைக்க மட்டும் வரவில்லை. அவரை நோக்கி கூப்பிடுகிற எல்லாருடைய கண்ணீரையும் இன்றைக்கே துடைக்கும்படிக்கு அவர் விரும்பி உன் பக்கத்தில் நின்று கொண்டிருக்கிறார். உன் அருகில் இதை பேசுகிறார். உன் காதுகளிலே இதை வாங்கிக்கொள். உனக்கு கண்ணீர் அடக்க முடியல, ஒருவரும் இல்லை, ஏங்குகிறீர்களா? இதோ நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் உன் பக்கத்தில் நிற்கிறார். உன் கண்ணீரை துடைத்து உன் வியாதியிலிருந்து உன்னை சுகமாக்கி திரும்ப உன்னை ஆயுசு நாட்கள் கூட்டி கொடுக்கும்படிக்கு உன் அருகில் வந்திருக்கிறார். அவரை நம்புங்கள், அவரை ஏற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.